டியூப் லீடர் வழங்கும் நியூஸ் லைன். நேர்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கின்றோம். டியூப் லீடர் பக்கத்தினுடைய நியூஸ் லைன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கின்றோம். இன்றைய நியூஸ் லைன் நிகழ்ச்சியிலே ஜேபிபியினுடைய பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்ற கருத்து பற்றி நாங்கள் பார்க்கலாம். அதாவது நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே 267 சபைகளிலே நாங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றோம். 120 சபைகளிலே நாங்கள் எந்தவித கட்சிகளின் தயவுமின்றி ஆட்சி அமைக்கப் போகின்றோம். இலங்கையிலே பெரும்பான்மையான வாக்குகளை பெற்றிருக்கின்றோம் என்று மார்பு தட்டி கொண்டிருக்கின்ற பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா அவர்கள் இன்னும் ஒரு கருத்தினையும் தெரிவித்திருக்கின்றார். அந்த கருத்து தான், அதாவது நாங்கள் சபைகளில் ஆட்சி அமைப்பதற்கு எங்களுக்கு தடையாக இருந்தால் நாங்களும் அவர்களுக்கு பதிலடி கொடுப்போம் என்று கூறியிருக்கின்றார். இது கொஞ்சம் காட்டமாக இருந்தாலும் ஜனநாயக வரம்புக்குள் இருக்கிறதா என்பதை பற்றி மக்கள் சிந்திக்க வேண்டும். நாட்டினுடைய சட்டம், அதாவது பொது தேர்தலாக இருந்தாலும், மாகாண சபை தேர்தலாக இருந்தாலும், உள்ளூராட்சி மன்ற தேர்தலாக இருந்தாலும், எந்த தேர்தலாக இருந்தாலும் சபைகளிலே அதிகூடிய பெரும்பான்மையை நிரூபிக்கின்றவர்கள் தான் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வார்கள். இதுதான் இலங்கை நாட்டினுடைய சட்டமாக இருக்கின்றது. இருந்தாலும் பொறுத்திருந்து பார்ப்போம். டில்வின் சில்வா அவர்களுடைய கருத்தும் எதிர்வருகின்ற 2ஆம் திகதி கொழும்பு மாநகர சபையிலே அவர்கள் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளப் போகின்றார்களா அல்லது எதிர்த்தரப்புக்கு ஆட்சியை வழங்கப் போகின்றார்களா என்பதை பற்றி நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். இதற்கிடையிலே 40 சபைகளை நாங்கள் கைப்பற்றுவோம் என்று திடமாக குறிப்பிட்டிருக்கின்றார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் லசந்த அழகியவண்ண குறிப்பிட்டிருக்கின்ற கருத்தையும் நாங்கள் ஆழமாக யோசிக்க வேண்டியிருக்கின்றது. இருந்தாலும் பொறுத்திருந்து பார்க்கலாம். எதிர்வருகின்ற 2ஆம் திகதி எந்த புற்றுக்குள் எந்த பாம்பு இருந்தது, எந்த பாம்பு இருக்க போகிறது என்பதை பற்றி மக்கள் அறிந்து விடுவார்கள். இலங்கையில் இருக்கின்ற ஏனைய சபைகளை விட கொழும்பு மாநகர சபையினுடைய ஆட்சியை கைப்பற்றப் போவது யார் என்பதுதான் இன்று பலத்த கேள்வி. தேசமும் எதிர்பார்க்கின்றது, அதே நேரத்திலே சர்வதேசமும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த புள்ளியில் இருந்துதான் இலங்கையினுடைய எதிர்கால அரசியல் கட்டமைப்பு நகரப்போகிறது என்பது மாத்திரம் யதார்த்தமாக இருக்கின்றது. இலங்கையினுடைய ஆட்சி என்பது சர்வதேசத்தினுடைய பார்வையிலே கொழும்பின் ஆட்சி என்றுதான் அவர்கள் குறிப்பிடுவார்கள். எனவே கொழும்பினுடைய மாநகர சபையினுடைய ஆட்சியை கைப்பற்றப் போகின்றவர்கள் யார் என்பது என்ற பல பரீட்சை இப்போதும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. முயற்சிகள் தொடர்கின்றது. பல்வேறு இழுபறிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதற்கு மத்தியிலே எந்த கட்சி சபையை கைப்பற்றப் போகின்றது என்பதை பார்க்கலாம். எனவே ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் ஒன்றுதான் டார்கெட். கொழும்பு மாநகர சபைதான் டார்கெட். ஹூ இஸ் வின்னிங் திஸ் டார்கெட்? வெயிட்டிங் ஃபார் தட். 117 ஆசனங்களை கொண்ட கொழும்பு மாநகர சபையிலே ஆளும் கட்சி, அதாவது தேசிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்ட ஆசனம் 48 ஆசனங்கள், எதிர்க்கட்சிகள் இணைந்து மொத்தமாக 69 ஆசனங்களை பெற்றிருக்கின்றது. ஆட்சி அமைப்பதற்கு 59 ஆசனங்கள் அல்லது 60 ஆசனங்கள் தேவை. சுயேட்சைகளை இணைத்து கொண்டுதான் தேசிய மக்கள் சக்தி பயணிக்க வேண்டும் என்பது இந்த இடத்திலே புலனாகின்றது. இருந்தாலும் பார்க்கலாம் அதுவும் எப்படி மாறும். ஏனென்றால் அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை. பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் முடிவுகளை. இதற்கு மத்தியிலே தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைத்தால் கொள்கையில் தோல்வி, ஆட்சி அமைக்காவிட்டால் மக்களுக்கு மத்தியிலே தோல்வி. எதிர்க்கட்சி ஆட்சி அமைத்தாலும் வெற்றி, ஆட்சி அமைக்காவிட்டாலும் வெற்றி. வின் டு வின். இதே நேரத்திலே இலங்கையினுடைய வெளிவிவகார அமைச்சர் விஜித் ஹேரத் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் ஒரு கருத்தை. அதாவது நிச்சயமாக கொழும்பு மாநகர சபையை நாங்கள் கைப்பற்றுவோம் என்றே குறிப்பிட்டிருக்கின்றார். தேசிய மக்கள் சக்தியில் பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களும் இந்த கருத்தை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதே நேரத்திலே எதிர்க்கட்சிகள் சார்பாகவும் பலர், அதாவது முஜிபுர் ரஹ்மான், மரைக்கார் போன்றவர்கள் நாங்கள் ஆட்சியை கைப்பற்றுவோம், எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் கூட நாங்கள் நிச்சயமாக ஆட்சியை கைப்பற்றுவோம், மேயரை நாங்கள் தான் தீர்மானிப்போம் என்று கூட கூறியிருக்கின்றார். இந்த பின்னணியிலே யாருக்கு இது சாத்தியப்பட போகின்றது? ஏனென்றால் கொழும்பு மாநகர சபையினுடைய ஆட்சி என்பதுதான் இந்த நாட்டினுடைய தேசத்தினுடைய ஆட்சியை அதிகாரத்தை தீர்மானிக்கின்ற ஒரு இடமாக இருக்கின்றது. சர்வதேசத்தின் பார்வையிலே கொழும்பு மாநகர சபையை கைப்பற்றப் போவது யார் என்பது இன்று புரியாத புதிராகவே இருக்கின்றது. பொறுத்திருந்து நாங்களும் பார்க்கலாம். இவைகளுக்கு மத்தியில் எதிர்காலத்திலே அமைச்சரவை மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த அமைச்சரவை மாற்றம் எவ்வாறான மாற்றங்களை இலங்கையிலே ஏற்படுத்தும் என்பதை நாங்கள் பார்க்கலாம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியினூடாக டியூப் லீடர் பக்கத்தினூடாக உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.